ஹாய், டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் ரிலேட்டடாக வீடியோ பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் மயங்கொலி எழுத்துக்கள். ஸோ நமக்கு மயங்கொலிகள் போது எங்கே கவர் ஆகுதுன்னா லா லா ழ லகர வேறுபாடு, நா 2 சொல்லினா 3 சொல்லினா அப்புறம் ரகர ரகர. ஓகேவா? இது நமக்கு டீட்டெயிலாக வந்து 11th and 12th ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ அந்த டாபிக்ஸே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணல, வீடியோக்குள்ளே போகலாம். ரா ரா ஒலி வேறுபாடு இது நமக்கு எங்கே இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 120. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அரி, திருமால், சிங்கம், காய்களை அரி. ஸோ எந்த ரீ வருது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ரீ வந்து திருமால், சிங்கம், காய்களை அரி. அடுத்து இருக்க ரீ அறிந்துகோள், தெரிந்துகோள் சொல்லலாம், அதுக்கு வர அரி. அடுத்து அலரி, அலரின்றது ஒரு வகையான பூவை குறிக்குது. அலரிப்பூ, அலரி அழுது, நான் அலரி எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், அந்த அழுது. இரத்தல், பிச்சை எடுத்தல், இரத்தல், சாதல். இந்த இரத்தல்ன்றது நம்ம ஒருத்தவங்கிட்ட போய் யாசகம் கேட்குறது, பிச்சை எடுத்தல், அந்த மீனிங் வருது. இந்த ரா நமக்கு என்ன வருது, சாதல், இறந்துட்டாங்கன்னு சொல்கிறோம்ல அந்த ரா. ஓகேவா? இது நமக்கு இங்கிலீஷில் சிம்லராக ஓமோஃபோன் ஹோமோனியமில் பார்க்கலாம். அது ரிலேட்டடாக தான், சேம் நமக்கு ப்ரொனன்சியேஷன் இருக்கும், அண்ட் தென் ஸ்பெல்லிங் மாறும், அதே மாதிரி தான் இங்கே. ஓகேவா? அடுத்து உறவு, இந்த ரா வரும்போது வலிமை. ஏன்னா நமக்கு உறவு மோஸ்ட்லி நம்ம பார்த்துருப்போம், நம்ம ரிலேட்டிவ்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எந்த ரா வரும் தெரியும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு இன்னொரு ரா வருமோ அது மீனிங் வலிமை. உரை, உரைன்றது சொல், உரையாடல், அப்போ சொல். இந்த உரை தலையணை உரை, தலையணை உரையில் எந்த உரை, ஒரு என்வலப் நம்ம சொல்கிறோம், லெட்டர் போஸ்ட் பண்ணும்போது கூட உரை தான் போடுவோம், அதுக்கு என்ன உரைன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து எரி, எரி, தீ. எரி இதுன்னு சொல்லுவோம், அந்த மீனிங்கில் வரும்போது நமக்கு தீ. எரி, தூக்கி எரி, வீசு. ஸோ இந்த ரீ வரும்போது நமக்கு என்னது, வீசு. கரி, யானை, கரி, யானை, கரி. சிந்தரி வரும்போது என்ன வரும், காய்கறி, மிளகு. ஸோ இது சிம்லராக வரும்போது நம்ம காய்கறி நமக்கு தெரியும், பட் மிளகு ஒன்று நியூவாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. கறி, மிளகு. குரங்கு, குரங்கு, வானரம். குரங்கு, விலங்கு, மங்கின்னு நமக்கு தெரியும். இன்னொரு குரங்கு, தொடை. ஸோ இது நியூவாக இருக்குது. ஸோ நியூவாக இருக்கிறது நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. குரங்கு, தொடை, எந்த ரா இருக்குது பாருங்கள். கூரை, கூரை, வீட்டின் கூரை, ரூஃப் சொல்லுவோம், அந்த வீட்டின் கூரைக்கு இந்த ஃபர்ஸ்ட் வர்றா. லாஸ்ட்டாக நம்ம 2 சொல்லி நாக்கு மட்டும் அந்த ரா வந்து துணி, புடவை. இது நமக்கு நியூ புக்கில் கூட இருக்குது, இந்த கூரை, துணி, புடவைன்னு இருக்கும். அடுத்து சீரிய, சிறந்த, சீரிய, சீரும் சிறப்பும் சில சீரிய, அந்த மீனிங். அடுத்து இந்த ரீ வரும்போது சினந்த, ரொம்ப கோமா, சீரிய புலி, சீரிய சிங்கம் சொல்லுவோம், அந்த சினந்த, கோபம். இந்த சினந்தனா கோபம். பறவை, கடல். பறவை, கடல், பறந்து விரிந்த பறவை, அந்த மீனிங் கடல். பறவை, பேர்டு. இது எதை குறிக்குது, பேர்டு, உயிரினம், பரப்பனவாகிய உயிரினம். மறை, மறைனா நமக்கு மான், தாமரை 2 இருக்குது. மான் டீரும் தாமரை லோட்டஸும் குறிக்குது. இன்னொரு மறை, இந்த ரா வரும்போது வேதம். வேதங்களும் என்ன சொல்லுவாங்க, மறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம எது பார்த்துருக்கோன்னா ராரா வரிசை. மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த ஓல்டு புக்கில் பார்த்தாலும் நமக்கு நியூ புக்கு வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? அடுத்து நம்ம இதே 11th இருக்கிறத நா வரிசை வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நா 3 நா இருக்கா. அனல், 3 சொல்லி நான் வந்து தாடி, 3 சொல்லி தான் தாடி. 2 சொல்லி நான் அனல் வந்து நெருப்பு, நமக்கு ரொம்ப அனலாக இருக்குன்னு சொல்லுவோம், வெயில் ரொம்ப அனலாக இருக்கா, அந்த நெருப்பு. ஆணி, 3 சொல்லி நீ வரும்போது இரும்பாலான ஆணி, நெயில், இரும்பாலான ஆணி, நெயில். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஈஸியாக கொஞ்சம் இருக்கும்ல. ஆணி, இது ஒரு தமிழ் மாதம், ஒரு வகையான தமிழ் மாதம். ஊன், ஊன் உணவு, உணவுக்கும் 3 சொல்லி நான் தான் வரும், ஊனுக்கும் 3 சொல்லி இன். ஸோ அது ஊன் உணவு ஞாபகம் வச்சுக்கோம். இன்னும் 2 சொல்லி இன் வரும்போது நமக்கு என்னென்னா இறைச்சி, இறைச்சி. கணம், கணம்னா கூட்டம், கணம் கூட்டம். 2 சொல்லி நான் வரும்போது பாரம், வெயிட்டாக இருக்குது, பாரம், வெயிட்னு சொல்ல, வெயிட்டாக ரொம்ப வெயிட்டாக, ரொம்ப கனமாக இருக்குது, அந்த நான். பேன், பேன் 3 சொல்லி இன் வரும்போது என்ன வரும், காப்பாற்று, ப்ரொடக்ட் பண்ணுங்க, காப்பாற்று, அந்த மீனிங்கில் இருக்குது. 2 சொல்லி இன் வரும்போது தலையில் வாழும் பெண், ஒரு உயிரினம், நம்ம தலையில் வாழ்கிற பெண் வந்து 2 சொல்லி இன். நெக்ஸ்ட்டு மனம், நறுமணம், மனம், உள்ளம். 3 சொல்லி இன் வரும்போது ஸ்மெல், மனம் என்ன குறி, நறுமணம், ஸ்மெல்லை குறிக்கிறது. 2 சொல்லி நான் வரும்போது என்ன வரும், உள்ளம். நெக்ஸ்ட் ஒன் மனை, உட்காரும் பலகை, நம்ம உட்காரல அந்த மனை சொல்கிறாங்க. மனை, வீடு, வீடு என்ன சொல்லுவாங்க, வீடு மனை தான் சொல்லுவாங்க, மனை. மான், பெருமை, 3 சொல்லின்னு வரும்போது பெருமை. 2 சொல்லின் புள்ளிமான். இது நமக்கு தெரியும், மான், புள்ளிமான்.
முன்னாள், முன்னாள்னா 3 நாள், 3 கூட்டல்னால முன்னாள் அப்படி வரும். இது இந்த இன்னும் வந்துச்சு நமக்கு என்னென்னா முந்தைய நாள், எஸ்டர்டே சொல்ல அந்த மீனிங், முந்தைய நாள், எஸ்டர்டே. தேநீர், தேநீர், தேயிலை நீர், தேநீர், தேயிலை நீர். ஸோ நீர், நீர், தேநீர், தேயிலை நீர். இந்த தேனை தேன் போலும் இனிய நீர், தேன் கூட ஹனி கூட கம்பேர் பண்ணி சொல்லணும், தேன் போலும் இனிய நீர். அடுத்து திணை, 2 சொல்லி நான் வரும்போது நமக்கு என்ன வரும், தானிய வகை, ஒரு வகையான மில்லட்ஸ் சொல்கிறது, திணை தாவர வகை. திணை ஒழுக்கம் நிலம், ஓகே, இந்த நை வரும்போது திணை ஒழுக்கம், உயர்திணை அக்ரிணை அப்படி சொல்கிறோம்ல, நிலம் அகத்திணை புறத்திணை சொல்கிறோம்ல, தமிழில் படிக்கிறோம்ல, அது மாதிரி வரும். ஸோ திணைன்றது ஒழுக்கம் நிலம். கணை, குதிரை கணக்கிறது, ஸோ குதிரை கணக்கிறது, கணை அம்பு. ஸோ இதில் நமக்கு இது என்ன வரும்னா ஸ்பெல்லிங் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கோம் புக்லேயே, ராங், ஓகேவா. அடுத்து இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, புக்கில் ராங்காக இருக்குது. மரம், மரம் நமக்கு தெரியும் ட்ரீ. இன்னொரு மரம், இது என்னென்னா வீரத்தை குறிக்கிறது, வீரம், பிரேவாக இருக்காங்களா அதை குறிக்கிறது. ஸோ நமக்கு ஒன்று ரெண்டுத்தில் கண்டிப்பாக ஒன்று வந்து சிம்பிளாக தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், மேட்ச் பண்ணிடலாம். ஊன், 2 சொல்லி இன் கொடுக்கணும், நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். அது வந்து மீட்டை குறிக்குது, இறைச்சியை குறிக்குது. இந்த ஊன் பார்க்கணும், உணவு. கல், மலையில் இருப்பது கல், பனையில் இருப்பது கல். ஸோ ஸ்டோனை குறிக்கிறது ஃபர்ஸ்ட் கையில், பனை மரத்துலேருந்து கிடைக்கிறது கல். பறவை, இந்த பறவை நம்ம எதை சொல்லியிருக்கோம், சி, கடலை குறிக்கிறது. ரா, பேர்டு, இந்த ரா வரும்போது நமக்கு பேர்டை குறிக்கிறது. அடுத்து இரத்தல், ஸோ நம்ம அங்கே பார்த்ததே இங்கே கொடுத்துருக்காங்க, இரத்தல். ஒன்று வந்து என்னது, நம்ம வந்து பிச்சை எடுத்தல், இன்னொரு இறந்துட்டாங்கன்னு சொல்கிறது. பரி, பரினா யானை, சாரி குதிரை, கரினாத யானை, பரி வந்து குதிரை. குதிரையை ஏறி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வழிப்பறி பண்ணியிருக்காங்க. அக்கால கல்வர்கள் பரி வந்து பறித்தனர், வழிப்பறி தான் பறித்தல். ஸோ இந்த சென்டென்ஸே கொடுத்து நம்ம கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எக்ஸாம்பிளும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. கறி, கறி, கறி அடுப்பில் கறி சமைப்போரும் உண்டு. ஸோ கறி அடுப்பில் கறி சமைப்போம், காய்கறி சமைப்போரும் உண்டு. அரி, அரின்றது திருமால், இன்னொரு அரி அறிந்துகோள், நினை. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் அது மீனிங் வந்து என்ன கொடுத்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. பனி, பனிக்காலம், 2 சொல்லி நீ வந்த பனிக்காலம், 3 சொல்லி வரும்போது சரி பனி வரும்போது வேலை. களி, களி நீங்கியது, சனி நீங்கியது. களினா மகிழ்ச்சி. விலை, விலைன்றது இங்கே வந்து எதை குறிக்குதுன்னா ப்ரைஸ், விலை குறைந்தது, ப்ரைஸை குறிக்குது. இன்னொரு விலைனா விளைச்சல், நம்ம க்ரோ பண்ணுறோம்ல, இப்போ பேடி ரைஸில் வந்து விளைவிக்கிறாங்க, அந்த விளைச்சலை வந்து குறிப்பிடுறாங்க. ஒலி, ஸோ இந்த ஒலிக்கும் நல்லா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எது என்ன பாருங்கள், இந்த லீவ் வரும்போது நமக்கு என்னென்னா சவுண்டை குறிக்கிறது, சவுண்டு. இந்த லீவ் வரும்போது நமக்கு என்னது, லைட்டாக. செவியால் கேட்கும் ஒலியும் நன்று, சவுண்டு. கண்ணால் பார்க்கும் ஒலியும் நன்று, லைட்டு. விழி, விழினா விழிக்கிறது, அழைப்பு, விழிச்சொல், ஓகே. விழித்தொடர் சொல்லுவோம்ல, நண்பா, புலவரை அப்படி சொல்கிறது விழிச்சொல். விழின்றது கண் விழி, நம்ம கண் ஐபாலை சொல்கிறாங்க. ஒருனா 1, அதை குறிக்குது, ₹1 ஒருப்பு கட்டணம். ஸோ இந்த ஒரு என்னென்னா தண்டனை, தண்டனை தான் இந்த ஒரு. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக அதை பார்த்துக்கோங்க. மனம், மனம், ஸோ 2 சொல்லி நான் வரும்போது உள்ளம், 3 சொல்லி வரும்போது நமக்கு தெரியும் ஸ்மெல், நறுமணத்தை குறிக்கிறது. ஓகே, இது வந்து நமக்கு வந்து ரா வரிசையும் நான் வரிசையும் என்ன பண்ணியிருக்கோம் 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம். ஸோ இதே பேஸ் மையங்களுக்கு 12th இருக்குது, இது வந்து கண்டினியூஸாக வந்து இதே வீடியோவில் பார்த்துடலாம். லா, 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 நகர வரிசையில் பார்க்கலாம். அலை, கடல் அலை, அலைந்து திரிந்தல். ஸோ ஃபர்ஸ்ட் வர லா வரமோ நம்ம கடல் அலை, அலைந்து திரிந்தல். அழை, தமிழுக்கு வர லா வரமோ கூப்பிடு, அழைத்தல், அந்த மீனிங். அலை, தயிர், பிசை. இலை, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க லா வரமோ நமக்கு என்ன, லீஃப், மரஞ்செடி, அந்த இலையை குறிக்குது. இழை, நூல் இழை. இலை மெலிந்து போதல், ரொம்ப ஸ்லிம்மாகிட்டோம், அந்த மீனிங் வந்து இலை ரொம்ப இழைச்சிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இலை. ஸோ இலை கூட ரிப்பீட்டடாக நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து உலை, இந்த லா வரும் நமக்கு என்ன, சமைக்க உலை வைத்தல், சாப்பாடு செய்கிறது உலை வைப்போம், அந்த மீனிங்கில் வந்து உலைக்களம். உழை, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, பாடுபடுதல், உழைப்பு. உலை, பிடரி மயிர் சேரு. ஒலி, ஸோ ஒலி நம்ம இப்போ தான் பார்த்தோம், 2 பார்த்துருந்தானா அதில். ஒலி, ஓசை, சவுண்டு. ஒளி, அழித்து விடு, ஒளிந்து போ அப்படின்னு சொல்லுவோம், தொலைத்து விடு, அதுதான் வந்து இந்த அழி. ஒளி, வெளிச்சம், பதுங்கிக்கொள்.
கலை வித்தை கலைந்து போதல், கழை மூங்கில் கலை வயலில் களை எடுத்தல் முகத்தின் ஒளி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான். கிளி, ஸோ கிளி பாருங்கள், ஒரு கிளி நமக்கு தெரியும் பேர்டு. ஸோ இந்த கிளி தெரியும் பேரட்டை குறிக்கிறது, இது நமக்கு ஈஸியாக தெரியும். அப்போ மற்ற ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளி இது வந்து ஃபியர் அச்சம் பயம், அதை குறிக்கிறது. கிளி துண்டாக கிழித்து போடுறது. ஓகே, இப்போ பேப்பர் துண்டாக கிழினா என்ன எழுதி வரும், தமிழுக்கு வரும், அந்த எழுதி தான் வரும், இழ் வரும், அது வரும். அடுத்து தலை முதன்மை சிரசு, தழை புல் இலை, தலை கட்டுதல். தாலி கணவன் மனைக்கு கட்டும் சின்னம். லீ வந்து நமக்கு என்னது தாலி. ழி குடம் வாயக்கன்ற பண்டம். தாலி ஒரு வகை பனை குழம்பு தாளித்தல். வளை மீன்பிடி வலை, வளை ஒரு வகை மரம் சுரப்புன்னை மரம், வலை பொந்து வளையல் வளைவு. வாள் விலங்கின் வால் பகுதி. ஸோ வாள் நமக்கு தெரியும், வாள் உயிர் வாள் பிழைத்திரு, வாள் வெட்டும் கருவி ஒளி பொருந்திய. ஸோ இன்னொரு லாஸ்ட்டாக இருக்க வாள் வந்து அரசர் வாள் வச்சிருப்பாங்க, அது வெட்டும் கருவி. வாழை கூட நமக்கு கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த தகுதி தேர்வில் தான் கேட்டிருக்காங்க. வாழை இளம்பெண், வாழை. ஸோ இது பனானா, இந்த இழை நமக்கு தெரியும். வாழை ஒரு வாழை மீன் வகை. ஓகே, 12லேயே 4ஆம் வரிசையும் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அரண் மதில் பாதுகாப்பு கோட்டை. நான் சொன்னாலே நம்ம ரெண்டுமே கவர் பண்ணாலே எல்லா வேர்ட்ஸும் வந்து மோஸ்ட்லி கவர் ஆகிடும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2 சொல்லின் வரும்போது அது வந்து சிவன் மீனிங். அன்னம் மேல்வாய், அன்னம் நம்ம மயங்குள்ள எழுத்து படிக்கும்போது நடு நுனி அன்னம், அன்னத்தை தொடுது நாக்கு அப்படின்லாம் படித்தோம். அந்த இன் வந்து 3 சொல்லியின். 2 சொல்லியின் வரும்போது ஒரு வகை பறவை, அன்னப்பறவை. ஆணி கூறிய இரும்பு துண்டு, ஆணி ஒரு மாதம். ஆணை கட்டளை, ஆணை யானை. ஸோ யானைக்கு 2 சொல்லி நை தான் வரும், ஆணையும் 2 சொல்லி நை தான். உண்ணு சாப்பிடு, உண்ணு நினைத்துப்பார். ஊன் உணவு, ஊன் இறைச்சி. என்ன நினைக்க, எண்ணி பார்க்க. 2 சொல்லி என்ன வரும்போது நமக்கு என்ன வரும், என்ன. இது வந்து கேள்வி, வாட் அப்படி கேட்குறோம்ல. கனை அம்பு, கனை கனைத்தல். ஸோ இது பாருங்கள், இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அங்கே பார்க்கும்போது ரெண்டுமே 3 சொல்லி நை கொடுத்துருந்தாங்க. ஸோ 3 சொல்லி வரும்போது அம்பை குறிக்கிறது, இது வந்து கனைத்தல், குதிரை கனைக்கிறது. 2 சொல்லி நை வரும்போது குதிரை கனைத்தல், அந்த மீனிங். அடுத்து கணம் நேரம், ஒரு கணம் பொறுத்து போங்க அப்படின்னு சொல்லி அது கணம் நேரம். கணம்ன்றது பலு சுமை. கான் பார், கண்டேன், அதான் கான் காடு. தனித்து விடுது, அடங்கு. தனித்திருத்தல், தனியாக இருக்கிறதுக்கு 2 சொல்லி நீ வரும். தனினா கொஞ்சம் கோவத்தை தனிச்சிருங்கன்னு சொல்லி அடங்கிருங்கன்னு சொல்லி அது வந்து அடங்கு. துணி சீலை, துணி துன்பம் கோபம் அச்சம். திணை நிலம் ஒழுக்கம், திணை தானிய வகை. நான் கயிறு நாணம், நான் தன்னை குறிப்பது தன்மை பெயர். நான் என்ன சொல்கிறது, அந்த மீனிங்கில் வரும். திண்மை வலிமை, திண்மை தீமை. வன்மை வளம் வழங்குதல், இன்னொரு வன்மை வலிமை. ஸோ திண்மை 2 சொல்லி 3 சொல்லியின் வரும்போது வலிமை, இதே வன்மையில் 2 சொல்லியின் வரும்போது வலிமை. ஓகே, ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், 11th and 12th இருக்க மயங்கொலியில் இருக்க எல்லா டாபிக்ஸும் வந்து கவர் பண்ணிட்டோம். தேங்க்யூ.